சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு இருக்கு. தேவ தூதருடைய சரீரம் வேறு, மனுஷனுடைய சரீரம் வேறு. அந்த அமைப்புக்கு மனுஷகுமாரத்தையோடு இணையக்கூடியதான எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அப்போ இங்க தேவபுத்திரங்கிறது யார சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சேத்தினுடைய வம்சத்துல. அப்பதான் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அப்பதான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள்னு இருக்கு. அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு பேர் தான் தேவபுத்திரர். தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மனுஷர்கள், உலகத்தில் உள்ள நார்மல் மனுஷர்கள். இப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறனால நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டபடினால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம். ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டா நம்ம ஆவியில இருக்கிறோம் அர்த்தம் இல்ல. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படினாலே நம்ம ஆவிக்குரியவர்கள். உடனே ஆவிக்குரியவர்களும் ஆவி அல்லாதவர்களும் நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், தேவ பிள்ளைகளும் புறஜாதியாரும். அதை தான் சொல்றோம். இந்த தேவ புத்திரர்னா தேவ பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.